ஐயோ அத்தை, இங்கெல்லாம் கட்டப்பையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அத்தை இன்னும் அதை மறக்கவே இல்லை போல. என்னங்க அத்தை இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி பழனி பஞ்சாமிரதத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு வீணா போயிடும் அத்தை. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம்மா. ஒரு சாதாரண கட்டப்பைக்கா நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? சாதாரண கட்டப்பையா? ரேஷன் கல்ல திடீர்னு அரிசி போட்டா எதை தூக்கின்னு ஓடுவ? ஊருக்கு போனாலும் சரி, டூருக்கு போனாலும் சரி, கட்டப்பை இல்லாம போயிடுவியா? அப்பப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போய் அள்ளிக்கின்னு வரிய? எதுல அள்ளிக்கின்னு வர? காது குத்துல இருந்து கல்யாணம் வரையும் கட்டப்பை உதவி இல்லாம பண்ணிடுவியா? மாசம் மாசம் வாங்குறிய மல்லிகை சாமான் கட்டப்பை இல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவியா? அத்தை கட்டப்பை இல்லைன்னா என்ன அத்தை? இதுதான் தராங்கல்ல. எது அதுவா? 4 தக்காளி தாங்குமா? இங்க பாரு, நல்லதுல இருந்து கெட்டது வரையும், பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்குறதுல இருந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்குற வரையும் கட்டப்பை இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. நீ போடுறிய காஸ்மெட்டிக் அது ஆடம்பரம், கட்டப்பை அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து எங்க கட்டப்பைய காப்பாத்த கடைசியா மக்கள் உங்களை நம்பி கேக்குறேன். கட்டப்பை தரலன்னா சண்டை போடுங்க. இன்னைக்கு நம்ம விட்டுட்டா அடுத்த ஜெனரேஷன்ல கட்டப்பைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிட்டு. ஐயோ அத்தை, என் கண்ணை திறந்துட்டீங்க.